ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஆப்ஷன் வீடியோ. ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்டார்ம் ஷேடோங்கிற டாப் நாச் மிசைலை இன்டர்செப்ட் பண்ண செய்தியை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ரஷ்யாவின் கடற்படை இதே ஸ்டார்ம் ஷேடோ அப்படிங்கிற மிசைலை வேட்டையாடி இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. பட் அந்த டெக்னாலஜி பொருத்தப்பட்ட போர்க்கப்பல் ரஷ்யா கிட்ட ஒன்று தான் இருக்கு. அது இப்ப ரஷ்யாவின் பிளாக் சி ஃபிளீட்ல இருக்கு. அது இப்ப ஹீரோவா பயணிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த டெக்னாலஜியை பத்தி இன்னைக்கான காணொலியில நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க விரிவா பார்க்கலாம். தற்போதைய போர் சூழல்ல மாடர்ன் வார்ஃபேர் அப்படிங்கிறது எதிரிகளுக்கு சவால் நிறைந்த அம்சமா இருக்கு. அதற்கு அடித்தளமா இருப்பது இந்த மிசைல்களை கொண்டு நடத்தப்படும் ஏர் ஸ்ட்ரைக் மிசைல்கள். போர்க்களத்துல எதிரியின் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மிலிட்டரி அசட்டையும் குறி வச்சு தாக்கும். ஆனா இதை கட்டுப்படுத்தவும் எதிர்த்து செயல்படவும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒண்ணுதான் ஆப்ஷனா இருக்கு. வரும் எதிரியின் ஏவுகணையை டிடெக்ட் பண்ணி டார்கெட்டை லாக் பண்ணி இலக்கை தாக்குவதற்கு முன்பே அதை அழிக்கணும். அப்பதான் அது சக்சஸ்ஃபுல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்க முடியும். ஆனா அதுல இருக்கும் பெரிய சிக்கலே, தடுக்க வரும் ஏர் டிஃபென்ஸ் மிசைலோட தாக்க வரும் மிசைலின் வேகமே அதிகம். அதனாலேயே பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் போர்க்களத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்லை. இதற்கு சிறந்த உதாரணமா நம்ம ரஷ்யா உக்ரைன் போரைய சொல்லலாம். ரெண்டு நாடுகளும் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய மிசைல்களை வச்சு மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருவர் தாக்கிக்கிட்டு பெரும் சேதத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அதே நேரத்துல ரெண்டு நாட்டுல இருக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் மாத்தி ஒரு மிசைலை தடுக்க ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. இது மறைமுகமா ரெண்டு நாட்டுகிட்ட இருக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஃபெயில் ஆகிறத நமக்கு உணர்த்துது. குறிப்பா உக்ரைனுக்கு மோஸ்ட் அட்வான்ஸ்டு க்ரூஸ் மிசைல்கள் மேற்கத்திய நாடுகளால் தரப்பட்ட இருக்கு. அதுல ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பது ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் தான். இதை ஃபர்ஸ்ட் 2023 யூகே, அதாவது பிரிட்டன் தான் லாங் ரேஞ்ச் மிசைலா உக்ரைனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பிரான்சும் ஸ்கால்பி அப்படிங்கிற மிசைல தராங்க. ஸ்டார்ம் ஷேடோ ஸ்கால்பி ரெண்டுமே வெவ்வேறு மிசைலா அப்படின்னு பார்த்தா இல்ல, பிராக்கோ பிரிட்டன் அப்படிங்கிற இணைப்பால் உருவாக்கப்பட்டது. அதனால அவங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. யூகேக்கு ஸ்டார்ம் ஷேடோ அப்படிங்கிற பெயரிலையும் பிரான்ஸ்ல ஸ்கால்பி அப்படிங்கிற பெயரிலையும் அழைக்கப்பட்டுக்கிட்டு வருது. இது ரெண்டுமே ஒரே மிசைல் தான். இந்த ஆயுத உதவி ரஷ்யாவுக்கு எதிராக தாக்க உக்ரைனுக்கு ஒரு புது பாதையை அமைச்சு கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த மிசைலை பயன்படுத்தி தாக்கும் போது ஆரம்ப காலத்துல ரஷ்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. இதை எப்படி ட்ராக் பண்றது, எப்படி தடுக்கிறது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே டேட்டாவை கலெக்ட் பண்ணி சுதாரிச்சுக்கிட்ட ரஷ்யா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொண்டு ஃப்ரீக்வென்ட் ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை இன்டர்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் ரஷ்ய கடற்படையில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பான்ஸ்டர் எம் முதல் தடவை ஸ்டார்ம் ஷேடோவை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிற செய்தி வெளியே வருது. இது ரஷ்யாவிற்கு நோட்டபிள் அச்சீவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து மேற்கத்திய ஆயுதங்கள் ஏவுகணைகளை ஸ்டடி பண்ணிட்டு அதோட டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வரும் ரஷ்யா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு வராங்க. அதற்கு ஏற்ற மாதிரி அதோட ரிசல்ட் தான் இந்த நேவல் இன்டர்செப்ஷன். ஸோ இது ரஷ்யாவிற்கு ஒரு நோட்டபிளான அச்சீவ்மெண்ட். இது ரஷ்யாவின் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டை நமக்கு காமிக்கிறது மட்டும் இல்லாம ரஷ்யா டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை எங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது. இதற்கான பதிலை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்ம் ஷேடோவின் இன்டர்செப்ஷனை பத்தி பேசலாம். பானிஸ்டர் அப்படிங்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் லேண்ட் பேஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இது ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வகையை சார்ந்தது. ஆனா அதை ரஷ்யாவின் ரிசர்ச் குழு டெவலப் பண்ணி அதுல இருந்து ஒரு நேவல் வேரியண்ட்டை தனியாக பிரிச்சு எடுக்கிறாங்க. அதுதான் பான்ஸ்டர் எம் அப்படிங்கிறது, இல்ல பான்ஸ்டர் மெரைன் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 2024 ரஷ்ய கடற்படையின் கப்பல் ரோந்து பணியில இருக்கும்போது ஸ்டார்ம் ஷேடோ மிசைல பானிஸ்டர் எம் இல்ல இந்த பானிஸ்டர் மெரைன் தன்னோட மிசைலை கொண்டு தாக்கி அழிச்சிருக்கு. இதை ரஷ்ய தரப்பு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்த வேலையில சரி வேற யாராச்சும் இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்ப நம்ம நம்பலாம் அப்படின்னு இருக்கும்போதுதான் ஹை பிரிசிஷன் காம்ப்ளெக்ஸ் கம்பெனியின் ஜெனரல் டைரக்டர் ஒலே ரான்சோஃப் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவர் கன்ஃபார்ம் பண்றதுக்கும் நாம நம்புறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பான்ஸ்டர் எம் காம்ப்ளெக்ஸை உருவாக்குனது இந்த கம்பெனி தான், அதாவது ஹை பிரிசிஷன் காம்ப்ளெக்ஸ் கம்பெனி தான். அந்த கம்பெனியின் ஜெனரல் டைரக்டர் சொல்லும்போது நம்ம நம்பிதான் ஆகணும். எஸ், பானிஸ்டர் எம் காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ம் ஷேடோவா அழிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம பானிஸ்டர் எம் வேரியன்ட் எஸ்பெஷலி மேற்குலக க்ரூஸ் மிசைலை ட்ரேஸ் பண்ணி அழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. வெஸ்டர்ன் மிசைலுக்கு எதிராக எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஹைமார் ஸ்டார்ம் ஷேடோ போன்ற மேற்கத்திய லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைலின் டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ரஷ்யா. அந்த டேட்டாவை இந்த கம்பெனிக்கு கொடுத்து அவங்க இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த பானிஸ்டர் எம்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா, இந்த நாவல் வேரியன்ட் பான்ஸ்டர் கடல் நிலைமைக்கு ஏற்ற மாதிரியும் கடல் வழி அச்சுறுத்தலை சமாளிக்கிறதுக்காகவும் ஒரே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலேயே CIWS, SAM, ரேடார் ஆப்டிகல் அப்படின்னு 3 டெக்னாலஜியை பிளண்ட் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. ஸோ ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனா 3 டெக்னாலஜி இருக்கு. CIWS அப்படிங்கிறது க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கிற சொல்ல குறிக்கும். இது ஷார்ட் ரேஞ்ச் இன்கமிங் மிசைலை என்கவுண்டர் பண்ண பயன்படுத்தப்படும். இது நிமிஷத்துக்கு 4500 ரவுண்ட் சுடும். அடுத்து SAM, உங்களுக்கே தெரியும், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அதை ஏவி ஏரியல் த்ரெட்ஸை நம்ம நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அடுத்ததா ரேடார் ஆப்டிகல், இதை லைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மைக்ரோவேவ்ஸ் மாதிரியே ஒரு வகையான லேசர் சிக்னலை பயன்படுத்தி இலக்கிய தூரத்தையும் காலநிலை மாற்றத்தையும் சொல்லும். ஸோ இந்த 3 CIWS, SAM, ரேடார் ஆப்டிகலை கொண்டு இயங்கும் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகிலே இந்த பானிஸ்டர் எம் ஒன்று தான்.
ஸோ இது போக ஆட்டோமேட்டிக்காவே டார்கெட்டை தொலைவி ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்து ஃபயர் பண்ணும். இது ரியாக்ஷன் டைம், அதாவது டார்கெட்டை பார்த்தோன்னே ரியாக்ட் பண்ணும் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 செகண்ட்குள்ளேயே இது வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதோட டார்கெட் லாக்கிங், நொடிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் போக மிசைலையோ இல்ல ப்ரொஜெக்டைல கூட இதனால லாக் பண்ணி அழிக்க முடியும். இதுல இருக்கும் அரே ரேடார் ஆனது 75 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கும் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் தன்னோட ரேடாருக்குள்ள டிடெக்ட் பண்ணி காட்டக்கூடியது. இந்த பேனிஸ்டர் எம் ஆனது வெறும் க்ரூஸ் மிசைலுக்கு எதிராக மட்டும் செயல்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. இது எல்லா வகையான ஏரியல் ட்ரிட்ஸுமே, ட்ரோன்ஸ், ஏர்கிராஃப்ட் இல்ல அதர் ப்ரொஜெக்டைல்ஸ் அப்படின்னு எல்லா வகையான ஏரியல் ட்ரிட்ஸும் அதோட ரேஞ்சுக்குள்ள வந்துச்சுன்னா அதை எதிர்த்து இது தன்னோட மிசைலை ஏவ முடியும், அதை அழிக்க முடியும். ஃபைனலா சைமல்டேனியஸா 4 மிசைலை டார்கெட்டுக்கு எதிராக ஏவி அதை அழிக்கும் இந்த பேனிஸ்டர் எம். இப்போ கரண்டா ரஷ்யாவின் ப்ராஜெக்ட் 22800 சொல்லப்படும் கார்கட் கிளாஸ் கோர்டியின் ஒரு போர்க்கப்பலை மட்டும் தான் இந்த பேனிஸ்டர் எம் பொருத்தி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இதோட எஃபெக்டை உணர்ந்த ரஷ்யா இப்ப தன்னோட கடற்படையில இருக்கும் எல்லா டிஸ்ட்ராயர்ஸ் ஃப்ரிகேட்லயுமே இந்த பேனிஸ்டர் எம்ங்கிற காம்ப்ளெக்ஸை பொறுத்த பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதற்கான ப்ராசஸையும் இவங்க இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் இந்த இன்டெகிரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா மேற்கத்திய ஏவுகணைகளுக்கு பெரும் சவாலா அமையும். இது ஆட்டோமேட்டிக்கா உக்ரைனுக்கு பெரிய பேக் ட்ராப்பா அமையும். சரி, ஸ்டார்ம் ஷேடோ அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒன்று சாதாரண மிசைல் இல்ல, பீஸ்ட் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய ரேஞ்ச் மட்டும் பாத்தீங்கன்னா 241 கிலோமீட்டர். இப்ப உக்ரைன் கிட்ட இருக்கும் எந்த ஒரு மிசைலை விடவும் ஸ்டார்ம் ஷேடோவின் ரேஞ்ச் 3 மடங்கு அதிகம். இந்த எக்ஸ்டென்சிவ் ரேஞ்சின் காரணமா ரஷ்யாவை டீப்பா அடிக்க ஆரம்பிச்சாங்க உக்ரைன். தொடர்ந்து கிரீமியாவை பின் பாயிண்ட் அக்யூரசியில தாக்கி பெரிய லாஸை ஏற்படுத்தினதெல்லாம் இந்த ஸ்டார்ம் ஷேடோவின் உதவியால தான். அது போக மிசைலின் ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸ் அதை இன்டர்செப்ட் பண்ண ரொம்ப கடினமாக்கிச்சு ரஷ்யாவிற்கு. ஃபைனலா ஸ்டார்ம் ஷேடோவின் ஸ்பீட், ஸ்டெல்த், ரேஞ்ச் போன்ற அட்வான்டேஜ் காரணமா லிமிடெட் ஸ்டார்ம் ஷேடோவை கொண்டு உக்ரைன் ரஷ்யாவிற்கு பெரிய இழப்பை கொடுத்தாங்க. பல வேல்யூபிள் அசட்டையும் வேட்டையாடினாங்க உக்ரைன். இதையெல்லாம் ஜூன் 2023 வரைக்கும் தான். ஜூன் 2023 ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்டார்ம் ஷேடோவை முதல் தடவை இன்டர்செப்ட் பண்ணது. அதை தொடர்ந்து ஸ்டார்ம் ஷேடோவின் தாக்கம், இழப்புகள் கணிசமாக குறைக்கப்பட்டாலும் உக்ரைனின் ஸ்டார்ம் ஷேடோவின் தாக்குதல் குறைஞ்சபாடு இல்லை. அதோடைய எண்ணிக்கை தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இது போக பல மிசைல்களுக்கு நடுவில் ஸ்டார்ம் ஷேடோவை யூஸ் பண்ற டெக்னிக்கையும் உக்ரைன் கையாள ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில தான் ரஷ்யாவின் நேவல் வேரியண்டான பேனிஸ்டர் எம்மும் இப்ப ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை இன்டர்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு தாக்குதல், இந்த ஒரு இன்டர்செப்ஷன் மூலமா இனிமேலாவது ஸ்டார்ம் ஷேடோவின் தாக்குதலின் வீரியம், மேற்கத்திய ஏவுகணை தாக்குதலின் வீரியம் குறையுமா? ஏன்னா இனிமேல் ஏவப்படும் ஸ்டார்ம் ஷேடோவா இருக்கட்டும் இல்ல மற்ற ஹைமர்ஸ் போன்ற மிசைலா இருக்கட்டும், அது போத் லேண்ட் வேரியன்ட் ஆஸ் வெல் அஸ் நேவல் வேரியன்ட் பேனிஸ்டரே அழிக்கும். இனிமேல் உக்ரைன் அந்த ஏவுனாங்கன்னா அவங்களுக்கு அது லாஸா தான் இருக்கும். பெரும்பான்மையா அது அவங்களுக்கு லாஸாவே போய் முடியும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா இன்டர்செப்ட் பண்ணுவாங்களா இல்ல உக்ரைன் தொடர்ந்து அடிக்கிற மாதிரியே பேனிஸ்டரை ஓவர் கம் பண்ணி ரஷ்யாவை தாக்குவாங்களா உக்ரைன்? உங்க கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ இன்னைக்கான காணொலி இதுதான் மக்களே. இன்னைக்கான காணொலியில 3-in-1 டெக்னாலஜி கொண்ட பேனிஸ்டர் எம் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய செய்தியா இருந்துச்சு. மறக்காம உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோம். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.